இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ கேப்சிகம் இது ரெண்டும் போட்டு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை மசால் பவுடர் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், இப்போவே சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம், வாசனை வர வரையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இதெல்லாம் வறுப்பட்டதும் தேங்காய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இங்கே பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி ரெண்டும் சேர்த்துக்கிறேன். இதை ஆறட்டும், அப்புறமா இதை பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மசாலாவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, ஜீரகம் அது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சதும் நான் இங்கே ஆனியன் சேர்த்து வதக்குறேன். ஆனியன் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆனியனும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் 1 பாட் மீலாகவும் செய்யலாம். அடுத்ததாக 2 கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே தனியாக இது எல்லாத்தையும் வதக்கி அப்புறம் குக்கரில் சேர்க்க போகிறேன். நீங்கள் இதை 1 பாட் மீலாக டைரெக்டாக குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாகவே இதை குக்கர்லேயும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு அந்த மசால் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் ரைஸ்க்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நான் இங்கே நார்மல் சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சு இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். அரிசியை ஆல்ரெடி ஒரு 20 நிமிஷம் நான் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம வதக்கி வச்ச மசாலா, காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொதிக்க ஆரம்பித்ததும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வாசனைக்கு நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுது. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுதான் நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை பேக் பண்ண போகிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ரைத்தா வச்சுருக்கேன், ஆனியன் குக்கும்பர் ரைத்தா. ஸ்நாக் பாக்ஸ்க்கு ஆப்பிள் அண்ட் செரிஸ். அவ்வளோதான் நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணது.